ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முதலமைச்சராக விஜய் பதவியேற்றாரு, நேற்று பார்த்துருப்பீங்க. அமைச்சர்களும் முக்கியமான அமைச்சர்களும் பதவியேற்றாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து இன்று சட்டமன்றத்திலலாம் அந்த சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்பு நிகழ்ச்சியெலாம் நடந்தது. நேற்றுக்கு அப்புறம் இப்போ பேசினார், அங்கேயே சில விஷயங்கள் பேசினார். நான் கொடுத்த வாக்குறுதிகளை முடிஞ்சளவுக்கு நிறைவேற்றுவேன், கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அப்படிலாம் சொன்னார். ஏற்கனவே இருந்தவங்க சுத்தமாக தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க கஜானாவை, அதனால் வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன் அப்படிலாம் சொன்னார். அது சமூக வலைதளத்தில் அவருக்கு ஆதரவாக விஜய் இந்த மாதிரிலாம் பேசியிருக்கிறார் அப்படின்லாம் சில பேர் பதிவுலாம் போட்டாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? 3 அறிவிப்புகளும் நேற்றைய தினம் வெளியே சொன்னார். போதைப்பொருள் நடமாட்டத்தை குறைக்கிறது, இந்த சிங்கப்பெண் திட்டம், 200 யூனிட் மின்சாரம் உள்ளிட்ட விஷயங்களும் நேற்று சொன்னார். பரபரப்பாகவே இருக்குது நேற்றிலேருந்து. அப்படியே எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி ஒரு பரபரப்பு வந்ததோ, யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்ததோ, அதே போல் அந்த பரபரப்பு இன்னைய வரைக்கும் நீடிட்டுருக்கு. இப்போ கூட மு.க. ஸ்டாலின் அவர்களை போய் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதனைத் தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் நேற்றைய தினமே திராவிட கழக தலைவர் கி. வீரமணி அவர்களையும் சந்தித்து வாழ்த்து. அடுத்தடுத்து ஒரு செய்திகளாகவே இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? முதல் நாளிலேயே வெறுப்பை மொத்தமாக கக்கி விட்டார் விஜய் என்றுதான் நேற்றைய அவருடைய மேடை வெளிப்படுத்திய செய்தி தமிழ்நாட்டை வந்து சேர்ந்தது. ரொம்ப கவனமாக கையாண்டிருக்க வேண்டிய முதல் மேடை விஜயினுடைய மேடை. அது அரசு நிகழ்ச்சி. முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்கிறார். பொறுப்புணர்வோடு பேசி இருக்க வேண்டும். பொறுப்புணர்வு என்பது கிஞ்சித்தும் இல்லாமல் நேற்றைக்கு மேடையில் வெளிப்பட்டார் விஜய். நீங்க ஏன் நேற்று இவ்வளவு வெறுப்போடு பேச வேண்டும்? எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான தாக்கு, கஜானா காலியாகிவிட்டது என்று ஒரு அவதூறு பரப்புகிற செய்தி, ஒரு முதலமைச்சர் பேசுகிற செய்தி எவ்வளவு அதிகாரப்பூர்வமான செய்தியாக இருக்க வேண்டும், அது நாட்டு மக்களை சென்றடைகிற போது அந்த செய்திக்குண்டான வீரியம் வீச்சு என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை விஜய் உணர்ந்திருக்கிறாரா இல்லையா என்பதே நேற்றைக்கு எழுந்த மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. நீங்க இதுவரைக்கும் ஒரு கட்சியினுடைய தலைவராக பேசினீர்கள், வசனம் பேசினீர்கள். நேற்றைக்கும் அரசு மேடையில் வசனம் பேசுவதை போலவே வெளிப்படுவது என்பது இன்னமும் விஜய் கொஞ்சம் கூட பக்குவப்படவில்லை என்பதைத்தான் உணர்த்தியது. நேற்றைக்கு வீராவேசமாக பேசிவிட்டு இன்றைக்கு பொன்னாடையோடு அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டு வாசலில் நிற்கிறீர்கள். நேரடியாக கேட்க வேண்டியதுதானே. நேற்றைக்கு அவர் அறிக்கையின் வாயிலாகவே உங்களுக்கு தகுந்த பதிலடியை கொடுத்தாரே. அவர் மட்டுமா கொடுத்தார்? முன்னாள் நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களும் கொடுத்தாரு. கஜானா காலி, கஜானாவுல ஒண்ணு இல்லை அப்படின்னு நீங்க சொல்லிட்டு உங்களுடைய பேச்சிலேயே அடுத்து சொல்றீங்க, இன்னும் நான் போய் பார்க்கல, போய் பார்த்தா தான் தெரியும்னு சொல்றீங்க. அப்ப எதன் அடிப்படையில் கஜானா காலின்னு நீங்க சொன்னீங்க? கடன் மட்டுமே ஒரு அளவுகோல் என்று சொன்னால் அமெரிக்கா, ஜப்பான், சீனா போன்ற வளர்ந்த நாடுகள், வளர்வதற்கு முனைப்பு காட்டுகிற நாடுகள் கடன் வாங்கலையா? அமெரிக்காவினுடைய கடன் எவ்வளவு என்று விஜய்க்கு தெரியுமா? 35,000 லட்சம் கோடி. யோசிச்சு பாருங்க, எத்தனை சைபர் வரும்னு தெரியுமா விஜய்க்கு? அப்ப அமெரிக்கா கடனில் மூழ்கி விட்டது என்று பொருள் கொள்ள வேண்டுமா? இன்னைக்கு பொருளாதாரத்துக்கு சவால் விடுகிற ஒரு நாடாக அமெரிக்கா வெளிப்படுதா இல்லையா? ஒரு மாநிலம் எதன் பொருட்டு கடன் பெற முடியும், அந்த புரிதலாவது விஜய்க்கு வேண்டாமா? ரொம்ப தெளிவா சட்டப்பேரவையிலேயே பிப்ரவரி மாதம் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிற போதே அண்ணன் தங்கம் தென்னரசு சொன்னாரு, 1 ரூபாய் வருமானம் வந்தால் அதில் 10 பைசா ஊதியத்துக்கு செலவாகிறது, 12 பைசா இந்த வகையில் செலவாகிறது அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே சொல்லி மானியத்துக்கு எத்தனை பைசா செலவாகுது, ஓய்வூதியங்களுக்கு எவ்வளவு பைசா செலவாகுது, உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு எவ்வளவு பைசா செலவாகுதுன்னா ரொம்ப தெல்ல தெளிவா சொன்னாரு. நீங்க இதுக்கு ஒரு மேடை போட்டு பேச வேண்டிய அவசியமே இல்லை. இதற்கு முன்னால் இருந்த அரசுகள் கடன் வாங்கவே இல்லையா? எடப்பாடி பழனிசாமி கடன் வாங்காமலேயே கஜானாவை நிரப்பி வைத்து விட்டா போனார். அண்ணன் மு.க. ஸ்டாலின் கஜானாவை காலி செய்வதற்கு எடப்பாடி போகிற போது பொருளாதார சூழல் என்ன? உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு ஒன்றிய அரசிடமிருந்து 1 ரூபாய் கூட நிதி கிடைக்கல. அதை மறந்துடக்கூடாது விஜய். 3,500 கோடி ரூபாய் கொடுங்க வெள்ள நிவாரணத்துக்குன்னு கேட்டா 350 கோடி ரூபாய் கொடுத்தது ஒன்றிய அரசு. அப்ப மீத தொகையை செலவு செய்து வெள்ளத்திலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்கு எங்கே போக வேண்டும்? கடனைத்தான் பெற வேண்டும். கடன் வாங்கினார்கள் என்று சொல்கிறீர்களே, அந்த கடனை வைத்து என்ன செய்தார்கள் விஜய் பேசுவதற்கு தயாராக இருக்கிறாரான்னு நான் கேட்கிறேன். இதுல ரொம்ப முக்கியமா விஜய் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கடன் வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்களா?
அப்படி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டா அதிகாரம் உங்க கையில இருக்கு, நீங்க வழக்கு பதிவு பண்ணி அவங்களை கைது பண்ணுங்க. மகளிர் உதவித்தொகை 5 ஆண்டுகள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். 5000 ரூபாய் கொடுத்தாங்க, தேர்தலுக்கு கொடுத்ததாகவே கூட நீங்க வச்சுக்கோங்க சார், தப்பு இல்ல சார். ஆனாலும் கொடுத்துட்டார்ல. கடனை பெற்று எதையாவது செய்ய முடியாமல் நிறுத்தி வைக்கப்பட்டதா? மின்சாரம் கொடுக்க முடியாமல் போச்சா? தங்கு தடை இல்லாத மின்சாரத்தை கொடுத்திருக்கிறோம். அரசு நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியாம போச்சா? முழு வீச்சில செயல்படுத்தி இருக்கோம். ஸ்கீம்ஸுக்கு போதுமான நிதி தர முடியாம போச்சா? கொடுத்திருக்கோம். மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ஒன்றிய அரசு பாரபட்சமாக நடந்து கொண்டது. கொடியை மட்டும்தான் தூக்கிட்டு வந்துச்சு ஒன்றிய அரசு, மீத எல்லாமும் செய்தது மாநில அரசு. அப்ப இதெல்லாம் எதன் பொருட்டு செஞ்சாங்கிற புரிதல் இல்லாமல் விஜய் ஒரு அவதூறை பரப்புனாரு. இன்னைக்கு நேர்ல வர்றாரு, வெட்கமாகவே இல்லையா விஜய்க்கு? நீங்க எந்த நாகரிக அரசியலை இந்த நாட்டுக்கு சொல்ல போகிறீர்கள்? நான் உண்மையிலேயே வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு சில பேர் சொல்றாங்க இது ஒரு நல்ல மூவ். இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்களை இப்படி பார்க்கல. எம்ஜிஆர் இதை செய்யல, கலைஞரும் இதை செய்யல, ஜெயலலிதா செய்யல, எடப்பாடி பழனிசாமி செய்யல, மு.க. ஸ்டாலின் செய்யல, இவர் புதுசா செஞ்சிருக்காருன்னு. அவர்கள் எல்லாரும் செய்யாததை நேற்றைக்கு செஞ்சார். அதற்கு என்ன பதில்னு நான் கேட்கிறேன். ஜெயலலிதா அம்மையாரை விட வெறுப்பை கக்குகிற ஒருவரை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? எடப்பாடி பழனிசாமியை விட ஒரு தற்கொலையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஆனால் அவர்கள் கூட இப்படி முதலமைச்சராக பதவி ஏற்கிற மேடையில் வெளிப்பட்டதே கிடையாது. நேற்றைக்கு அவ்வளவு மோசமாக வெளிப்பட்டு விட்டு இன்றைக்கு நாகரீகமாக நடந்து கொள்கிறேன் என்று நேற்றைக்கு ஏற்பட்ட டேமேஜுக்கு இன்னைக்கு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணிருக்காரு. அவ்வளவுதான். இது என்ன நாகரீகம்னு கேட்கிறேன். உங்களுக்கு கிடைத்த முதல் அரசு மேடையை தவறாக பயன்படுத்திட்டு, உங்களுடைய சுயலாபத்துக்கு பயன்படுத்திட்டு, இன்னைக்கு நான் தலைவர்களை சந்திச்சு வாழ்த்து பெற வருகிறேன் என்று சொல்வது ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்கும் என்று நீங்கள் கருதுறீங்களா? இது என்னவாக இருக்கும்னா, தட்டில் உணவை வைத்துவிட்டு பக்கத்தில் மலத்தை வைப்பதற்கு இணையானது நீங்க செஞ்சிருக்கிற வேலை. நான் இது சொல்றதுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன். நேற்றைக்கு உங்கள் முதல் மேடையை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி இருக்க வேண்டுமா வேண்டாமா? வெறுப்பை கக்குவதற்கு ஏன் நீங்கள் அதை பயன்படுத்துகிறீர்கள்? நீங்கள் எல்லோருக்குமான முதலமைச்சர் தானே. நான் உங்களுக்கு ஓட்டு போடல சார், எனக்கு நீங்க தானே சார் முதலமைச்சர், எனக்கு நீங்க தானே சார் முதலமைச்சர். அப்ப அதற்குண்டான பணியை தானே சார் நீங்க கையில எடுத்து செய்யணும். நீங்க என்னவாக வெளிப்படுறீங்கன்னா, எதிர்கட்சிகளை எதிரி கட்சிகளாக பார்க்கிறவராக வெளிப்படுறீங்க. நேற்று அதுவும் முதல் மேடையிலேயே அப்படி வெளிப்படுறீங்க. முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு 2021 அண்ணன் மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்றுக் கொண்டப்போ ரொம்ப அழகா ஒரு செய்தியை சொன்னார். எனக்கு வாக்களித்தவர்களுக்கும் எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் நான் செயல்படுவேன். எனக்கு வாக்களிக்காதவர்கள் ஏன் இவருக்கு வாக்களிக்காமல் போனோம் என்று வருத்தப்படுகிற வகையில் என்னுடைய செயல்பாடுகள் அமையும் சொன்னார். அது ஒரு தலைவருக்கு உண்டான பண்பா? இல்ல நீங்க நேற்று பேசியது ஒரு தலைவருக்கு உண்டான பண்பா? மொத்தத்தில் விஜய் அரசியல் என்றால் எல்லோருக்குமானது என்கிற புரிதல் இல்லாமலேயே இயங்குகிறார். முதலமைச்சர் பொறுப்பு எத்தகைய வலிமையானது, முதலமைச்சர் பொறுப்பை வைத்துக் கொண்டு நம் மக்களுக்கு எப்படி தொண்டாற்ற வேண்டும் என்கிற புரிதல் இல்லாமலேயே இயங்குகிறார். இன்னொன்று, நேற்றைக்கு ஒன்றாக இன்றைக்கு ஒன்றாக வெளிப்படுகிற விஜய் ஒரு சரியான மனிதனாகவே இயங்க முடியாது என்பதுதான் என்னுடைய அனுமானம். நிறைய விஷயம் பேசுறது இருக்கு சார். இப்போ நம்ம நடுவில் அந்த இது போயிட்டு வந்துடுவோம். அந்த தேர்தல் முடிவுகளை பற்றி. தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தின் போது திமுகவை கடுமையாக பேசினார். அப்போ திமுக பதில் கொடுக்கல விஜய்க்கு. அதுவும் குறிப்பாக தாவேக்கான்னு சொல்லலை, விஜய்ன்னு சொல்லலை. இதுவும் திமுகவுக்கு ஒரு சரிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, நிச்சயமாக திமுக தடுப்பாட்டம் ஆடி இருக்க வேண்டும். ஒண்ணு அடித்து ஆடணும், இல்ல தடுத்து ஆடணும். ரெண்டுமே செய்யல. ஆனா அந்த நேரத்துல இவர்கள் இவ்வளவு பெரிய வெற்றியை பெறுவார்கள் என்றோ, இவர்களுக்கு இத்தகைய வாக்கு வங்கி இருக்கும் என்றோ யாருமே கணிக்கல. அதையும் நீங்க மறந்துடக்கூடாது. இந்த வெற்றி முன்பாக யாரும் கணிக்கல நீங்க சொல்றீங்க. அதே நேரத்துல கூட்டணியில நமக்கு எதிராக எதுவும் போயிடக்கூடாதுங்கிறது பார்த்து கூட்டணி சேர்த்தாருல. முதலமைச்சருக்கு ஒரு கவலைப்பாடு இருந்தது அன்றைக்கு. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர் என்ன நினைச்சாருன்னா, சிறப்பாக நடத்தி இருக்கிற ஆட்சியை நாம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செலுத்த வேண்டும் என்கிற லட்சிய கனவு அவருக்கு இருந்துச்சு. அது இந்த கூட்டணியால் தடைபட்டு போயிருமோ, ஒரு வலையை விரிக்கிற எதிர் தரப்பிடமிருந்து கூட்டணி கட்சிகளை எப்படி காப்பாற்றி நம்மோடு தக்க வைத்துக் கொள்வது, சின்ன சின்ன வாக்குகள் கூட சிதறி விடாமல் வாக்குகளை ஒருமுகப்படுத்துவது எப்படி என்கிற அந்த வியூகத்தை வகுத்தார். அதில் வெற்றியும் பெற்றார். மாறுபட்ட கருத்து இல்லை. கூட்டணி அகாமடேஷன் பண்றதுல ரொம்ப சிறப்பாக செயல்பட்டார். ஆனா என்ன நடந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னா, எதிர் தரப்பில இருப்பவர்களினுடைய வலிமை என்ன என்பதை முதலமைச்சர் உணர மறுத்து விட்டார் அல்லது உணராமல் இருந்து விட்டார் என்பது உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய. அவர் கவனத்துக்கு போகலையா? அதை நீங்க முதலமைச்சரினுடைய கவனக்குறைவுன்னு கடந்துட முடியாது இல்லையா? முதலமைச்சர் என்பவர் எங்கிருந்து மக்களை பார்க்கணும், கீழிருந்து மேல் நோக்கி பார்க்கணுமா? மேல அவர் கவனத்துக்கு போகலன்னா முதலமைச்சருடைய கவனக்குறைவு நான் சொல்ல வரல.
அப்படி நான் எடுத்துக்கல. அவர் கவனத்துக்கு போகாம தடுத்துட்டாங்களா, அது ஒரு பேசு பொருளாக இருக்குல்ல. நிறைய நடந்திருக்கு. அவருடைய குளத்தூர் தோல்வியே ஜீரணிக்க முடியாத அளவுக்கான தோல்வியாகத்தான் இருக்கு. அண்ணன் சேகர் பாபு துறைமுகத்துல வெற்றி பெறாரு. துறைமுகத்துக்கும் குளத்தூருக்கும் எவ்வளவு தூரம் கேட்டா சொல்றாங்க, துறைமுகத்துல இஸ்லாமியர்கள் வாக்கு அதிகம், குளத்தூர்ல அதை விட கூடுதலான இஸ்லாமியர்கள் வாக்கு இருக்கு சார். நான் போன இடங்கள் எல்லாம் இஸ்லாமிய பெருமக்களையா பார்த்தேன் தேர்தல் பிரச்சாரத்துல. அப்ப நீங்க ஒரு முதலமைச்சர் இந்திய துணை கண்டத்துக்கு திசை காட்டுகிற கருவியாக இருக்கிற ஒரு தலைவர், அவருடைய வெற்றி என்பது ஒட்டுமொத்த தமிழினத்தினுடைய வெற்றி என்கிற அந்த ஒரு கடமைப்பாடு இருந்து பணியாற்றி இருந்தால் இந்த தோல்வி வந்திருக்காது. இதெல்லாம் எதிரில் இருப்பவர்களை தவறாக கணித்ததினுடைய விளைவு மட்டுமல்ல, நம்முடைய நிலை என்னவாக இருக்கு என்பதை உணர மறுத்ததனுடைய விளைவும் கூட. அது உண்மையிலேயே முதலமைச்சர் கவனத்துக்கு போகாமல் தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டது. ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு தலைவர் இவ்வளவு கவனக்குறைவாக இருந்தது அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய குறைபாடும் கூடதான் நான் நினைக்கிறேன். நீங்க உங்களை சுற்றி இருக்கிற 4 பேர் சொல்ற செய்தியை மட்டுமே நீங்க கேட்டு இயங்கிட கூடாது இல்லையா? எவ்வளவு பெரிய தலைவர் நீங்க, உங்களுடைய வெற்றி என்பது எவ்வளவு முக்கியமானது. இன்னைக்கு நீங்க சட்டமன்றத்தில் தமிழ்நாடே கதறி அழுத, கண்ணீர் வடிக்குத. திராவிட முன்னேற்ற கழகத்தை கடந்தும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர் நிலைப்பாட்டில் இருப்பவர்களும் கூட வருத்தப்படுகிற அளவுக்கு உங்களுடைய தோல்வி இன்னைக்கு மாறி போயிருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுடைய வெற்றி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றி. இன்னொன்னு, நீங்க அரசை 2வது முறையாக அரியணை ஏறி நடத்த வேண்டும் என்பது எவ்வளவு பெரிய உள்ள வேட்கை. எல்லோருக்கும் இருந்த கனவு இல்லையா அது? எத்தனை பெண்கள் ஆசையாக காத்திருந்தார்கள் நீங்கள் மீண்டும் வரணும்னு சொல்லி. உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் மீண்டும் கோலோச்சி இன்னும் நல்ல திட்டங்களை இந்த நாட்டுக்கு தர வேண்டும் என்று காத்திருந்தவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு ஏராளம் இல்லையா? அதையெல்லாம் இன்னைக்கு செய்ய முடியாம இது திமுகவினுடைய தோல்வியாக மட்டுமே பார்க்க முடியாது இல்லையா? அப்ப அந்த ஒரு எண்ண ஓட்டம் முதலமைச்சர் நாலா பக்கம் தன்னுடைய பார்வையை திருப்பி இருந்தால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஒரு விசாலமான பார்வையை வைத்து உண்மையிலேயே என்ன நடந்திருக்கிறது என்பதை முழுமையாக ஆய்வு செய்து பெற்றிருந்தால், சிலரை நம்பி ஏமாறாமல் போயிருந்தால் இந்த தோல்வி சாத்தியமாகி இருக்காது. 100 விழுக்காடு வெற்றியை பெற்று. என்ன சார் குறை இந்த அரசு நடத்தினதுல? நலத்திட்டங்கள் ஒழுங்கா போய் சேரலையா? இல்ல மக்களுக்கான அரசாக இந்த அரசு இல்லையா? மக்களுக்கு செவிசாய்க்காத அரசாக இந்த அரசு இருந்ததா? பணவீக்கம் இருந்ததா? பொருளாதார தேக்க நிலை இருந்ததா? இல்ல மக்களுக்கு வேறு மாதிரியான இடர்பாடுகள் ஏதாவது இருந்ததா? ஒண்ணுமே இல்லையா சார். பாலாரும் தேனாரும் ஓடுமாங்க, ஓடல, அவ்வளவுதான் குறையே தவிர மீது எல்லாமும் கிடைக்கத்தானே செய்தது. எல்லாவற்றையும் செவனே செய்து முடிச்சாரே. சொன்ன எதையும் செய்யாமல் விட்டாரா? சொல்லாததையும் சேர்த்தல்லவா செய்தார். இதை விட ஒரு அரசு எப்படி சிறப்பாக இயங்கிட முடியும்? ஆனா ஏன் தோல்வி? அங்கதானே பிரச்சனை. அப்போ எந்தெந்த இடத்துல எல்லாம் வீக்கா இருக்கும்ங்கிறத உணர முடியாத அளவுக்கு ஒரு வட்டத்தை உருவாக்கி வைத்து விட்டார்கள் என்று சொன்னால், அந்த வட்டத்தை உருவாக்கியவர்கள் மீது என்ன நடவடிக்கை? அந்த வட்டத்தை உருவாக்கியவர்களை இன்னும் கண்டறியாமல் இருப்பது எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையாக இருக்க முடியும்? எவ்வளவு பெரிய வருத்தம். திமுகவை கடந்து இந்த வருத்தம் எல்லோர் மனதிலும் தோய்ந்து இருக்கிறது இல்லையா? நான் இந்த தேர்தல் தோல்வியை முழு கவனக்குறைவாகத்தான் பார்க்கிறேன். இந்த தேர்தல் தோல்வியை கீழ்நிலையில் இருக்கிற குரலுக்கு செவி சாய்க்காத அமைச்சர்களினுடைய நடவடிக்கையாகத்தான் பார்க்கிறேன். மாவட்ட செயலாளர்களுடைய நடவடிக்கையாகத்தான் பார்க்கிறேன். கூட்டணி கட்சிகளும் ஜெல்லாவிலங்கிறாங்களே, அடிமட்டத்துல அவங்க ஒற்றுமையா இருந்து பணியாற்றல, அவங்க இந்த தொகுதியிலேருந்து வேற தொகுதிக்கு வேலை பார்க்க போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்கு. சில இடத்துல அந்த மாதிரி பேச்சும் நிலவுது. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது 100 விழுக்காடு உண்மை. ஆனா நான் திமுக என்கிற பட்டத்து யானையை பார்க்கிறேன். நீங்க திமுக என்கிற கட்சியை நம்பித்தான் தேமுதிக களத்துல நிக்குது. திமுகங்கிற கட்சியை நம்பிதான் மதிமுக களத்துல நிக்குது. திமுகங்கிற கட்சியை நம்பிதான் காங்கிரஸ், விசிக எல்லாரும் களத்துல நிக்கிறாங்க. அவங்களை நம்பி திமுக களத்துல நிக்கல. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த தேர்தலை எதிர்கொள்கிற ஆற்றலும் வல்லமையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் இருக்கு. அந்த பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் இருக்கு. இடையில் 1% 8% வரை வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய கட்சிகளை சேர்ப்பதன் மூலமாக வாக்கு சதவீதம் உயரும் என்பதற்காக வச்சிருக்கோம். தேர்தல் பணியை அவர்கள் ஆற்றுவார்கள், தேர்தல் பணியில அவர்கள் ஈடுபடுவார்கள், அதனால் அவர்களை வச்சிருக்கோம். எந்த கட்சியாவது நீங்க வச்சிருக்கீங்களா? அப்படி ஒரு தேவை திமுக. ஏன் சார் BLA 2 2 ஷிப்டா போட்டுச்சு சார் திமுக? எப்ப போட்டாங்க? 2023 துவங்கின பணி சார். 64,000 பூத்துகள்னா 64,000 பூத்துக்கு 1,28,000 பேரை போட்டாங்க. மார்னிங் ஒரு ஷிப்ட், ஈவினிங் ஒரு ஷிப்ட் பேசிஸ்ல. ஏன்னா ஒருவர் உடல் உபாதைகளுக்காக வெளியில போனா
உணவருந்துவதற்கு வெளியில போனா ஒரு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதற்காக 1,28,800 BLA 2 போட்டு எஸ்ஐஆரினுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் இல்லாம தடுத்து நிறுத்தி எஸ்ஐஆர் என்றால் என்ன என்றே மக்கள் உணர்வதற்கு முன்பாக அவர்களுடைய வாக்குகளை உறுதி செய்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இத்தனை கோடி பேர் வாக்களிச்சிருக்கிறாங்கன்னா அந்த வாக்குரிமையை மீட்டு தந்த கட்சிக்கு பேர் திமுக சார். நீங்க திமுக கூட்டணி கட்சிகள் ஒழுங்கா வேலை செய்யல அதனால தோத்துருச்சுன்னு சொன்னீங்கன்னா அது திமுகவுக்கு அவமானம்னு சொல்றேன் நான். ஆனா கூட்டணி கட்சிகளுடைய முழு ஒத்துழைப்பு இல்ல, வருத்தம் இருந்தது. 6 இடங்களில் போட்டியிட்ட பொது உடைமை இயக்கத்துக்கு 5 இடம் தான், வருத்தம் தான். அவர்களுக்கு எப்படி நிறைவா இருக்கும்? எதன் பொருட்டு அந்த வருத்தம் வந்ததுங்கிறதெல்லாம் துவக்க நிலையில இருந்து பார்க்க வேண்டும். ஆனா ஒரு சீட்டை குறைச்சு கொடுத்துட்டாங்கன்றதுக்காக கூட்டணி கட்சி வேலை செய்யாதுன்னா அப்ப எதுக்கு அந்த தோழமைன்னு நான் கேட்கிறேன். ஒரு சீட்டு குறைச்சு கொடுத்துட்டாங்க நாங்க அதனால வேலை செய்ய மாட்டோம்னு கூட்டணி கட்சி சொன்னா எதுக்கு அந்த தோழமை? அப்ப நீங்க எத்தனை சீட்ல ஜெயிச்சிட்டீங்கிற கேள்வி இருக்குல்ல. மொத்தத்தில் கூட்டணிகளுக்கு இருந்த அதிருப்தி, மாவட்ட செயலாளர்கள் செய்த பணி, அமைச்சர்களிடத்துல இருந்த அகங்காரம், இவை எல்லாம் சேர்ந்து தோல்வியாக மொத்தமாக உருவெடுத்தது. ஆனா அந்த தோல்வி கூட கடந்து போகக்கூடியதுதான் சார். திமுக சந்திக்காத தோல்வி இல்லை சார். திமுக, நான் மீண்டும் சொல்கிறேன், திமுக ஒரு பணங்காட்டு நரி. முதலமைச்சரே அடிக்கடி சொல்வார், அது சலசலப்புகளுக்கு அஞ்சாதுன்னு சொல்வார். அது ஒரு பட்டத்து யானை. அது இருந்தாலும் 1000 பொன், வீழ்ந்தாலும் 1000 பொன். ஆனால் இந்த நாட்டினுடைய தலைவராக அடையாளப்படுத்தப்பட்ட, தமிழ்நாட்டினுடைய நம்பிக்கைக்குரியவராக திகழ்ந்த ஒரு தலைவரே தோல்வியை அவருடைய தொகுதியில் தழுவுகிறார் என்று சொன்னால் இதை எப்படி நீங்க பாப்பீங்க? வரலாற்றில் திமுக தலைவர் தோல்வி அடைந்தார் என்பதை இந்த தேர்தலில் பதிவு செஞ்சுட்டோமே சார். திமுகவுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் சார், இது எவ்வளவு பெரிய பின்னடைவு சார். சிரித்துக் கொண்டே அந்த மனிதன் வெளிப்படுகிறார். ஆனால் அந்த சிரிப்பு அவருடையதாக இருக்கலாம். அந்த சிரிக்கிற முகத்தை பார்த்துவிட்டு கண்ணீர் வடிக்கிற கோடிக்கணக்கான தமிழர்களை இன்றைக்கும் நான் பார்க்கிறேன். சட்டப்பேரவையில் இன்னைக்கு எல்லா சட்டப்பேரவை உறுப்பினர்களும் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க சார். தமிழ்நாடு எந்த குரலுக்காக தெரியுமா காத்திருந்தது? இன்னைக்கு கொளத்தூர் சட்டப்பேரவை உறுப்பினராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்கிற அந்த குரல் ஒலிக்கப்படவில்லை என்கிற கவலைப்பாடு இன்றைக்கு இருந்து அத்தனை பேரிடமும் வெளிப்பட்டது. அப்போ அந்த ஒரு தோல்வி எவ்வளவு பெரிய பாதிப்பை தமிழினத்துக்குள் ஏற்படுத்தி இருக்கு பாருங்க. இதற்கு காரணமானவர்கள் பதில் சொல்ல வேண்டாமா? இதற்கு காரணமானவர்களை கண்டறிய வேண்டாமா? இனிமேலாவது நம்மை நாம் மீட்டுருவாக்கம் செய்து கொள்ள வேண்டாமா? அதுதான் இப்போது இருக்கக்கூடிய கேள்வியே. காங்கிரஸ் செயல்பாடு ஜெயிச்ச உடனே மற்ற கட்சியினர்லாம் பார்த்தாங்க. வேட்பாளரோட போய் ஸ்டாலின் கூட்டணி தலைமையிலான தலைவர் அவர் தான், கூட்டணி தலைவர் அவர் தான், அவரை போய் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்லாம் ஆலோசித்தாங்க. ஆனால் காங்கிரஸ் சந்திக்காமல் நேரடியாக பனையூர் போயிட்டாங்க. இப்போ இதை குறித்து மோடியே பேசும்போது திமுகவின் உதவியால் தான் காங்கிரஸ் கட்சி அரசியல் ரீதியாக பயணம் பண்ணிச்சு, நீடித்து வருது இன்னமும். ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு இப்படி ஏற்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டோடனே முதுகில் குத்திட்டு ஓடிடுச்சு அப்படின்னு மோடியே பேசுகிறார். இது எப்படி பார்க்குறீங்க காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு? அது மோடியினுடைய கண்ணீர் என்பது முதலை கண்ணீர். அந்த கண்ணீருக்கெல்லாம் பதில் சொல்லி என்னுடைய நேரத்தை வீணாக்க விரும்பல. நீங்க இன்னைக்கு காங்கிரஸ் துரோகம் பண்ணிடுச்சு அப்படின்னு திமுகவுக்கு ஒரு பரிதாபத்தை வெளிப்படுத்துவது, திமுக உங்களுடைய பரிதாபத்தையோ இல்லை உங்களுடைய கருத்தையோ கேட்கிற நிலையில எல்லாம் இல்லை. அப்படிப்பட்ட சூழல் திமுகவுக்கு இன்னும் வரல. ஆனா காங்கிரஸ் செய்தது அப்பட்டமான துரோகம். நேற்றைக்கு முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையில ரொம்ப தெளிவா சொன்னாரு, நன்றி அறிவிப்பதற்கு கூட வரவில்லைன்னு. ஆனா அண்ணன் செல்வ பெருந்தகை சொல்றாரு, நாங்க கனிமொழிட்ட சொன்னோம், நாங்க டிஆர் பாலுட்ட சொன்னோம், நாங்க சொல்லிட்டு தான் போனோம், சொல்லாம ஒன்னும் போகல. சீட்டு கொடுத்தது மு.க. ஸ்டாலினா டிஆர் பாலுவா சார்? சீட்டு 28ஆக உயர்த்தி உங்களுக்கு வழங்கியது கனிமொழியா மு.க. ஸ்டாலின் சார்? கூட்டணிக்கு தலைமை தாங்கியது மு.க. ஸ்டாலினா டிஆர் பாலுவா சார்? யாருக்கிட்ட சார் நீங்க சொல்லணும்? என்ன சார் பேசுறீங்க நீங்க? அப்படியே சொல்லிட்டு போனா அது சரியா? சொல்லிட்டு போனது எது தெரியுமா சரி? கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொடர்ச்சியாக அண்ணா அறிவாலயத்துக்கு அண்ணன் மு.க. ஸ்டாலினிடம் ஆலோசனை செய்துவிட்டு முடிவெடுத்தாங்கல்ல, அது சரி. கடைசி வரை அண்ணன் மு.க. ஸ்டாலினுடைய ஒப்புதலை பெற்று என்ன மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற வியூகங்களை வகுத்து அண்ணன் விசிக தலைவர் திரும்ப அறிவிச்சாரு, அது சரி. சொல்லாமல் கொள்ளாமல் இரவோடு இரவாக ஓடுறீங்களே, இது எப்படி சரியாக இருக்கும்னு நான் கேட்கிறேன். காங்கிரஸ் செய்திருக்கிற இந்த துரோகத்தை ஒருபோதும் தமிழ்நாடு மன்னிக்காது. திமுக மன்னிக்கலாம், திமுகவுக்கு பறந்துபட்ட மனப்பான்மை இருக்கலாம், தமிழ்நாடு ஒருபோதும் மன்னிக்காது. கடைசி சொட்டு ரத்தத்தை உறிஞ்சி குடிப்பது போல அண்மையில நடந்த ராஜ்யசபா தேர்தல்ல ஒரு மாநிலங்களவையை கேட்டு வாங்கிட்டீங்களே, ஒரு மாநிலங்களவையும் கொடுத்தாரு உங்களுக்கு. உயர்த்தி கொடுத்த கூட்டணி கட்சின்னு பார்த்தா நீங்க தான். பிசிக அரசியல் அங்கீகாரத்தை பெற்றுச்சு, தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றுச்சு, அதனால 2 தொகுதி.
உங்களுக்கு 3 தொகுதி கூடுதலாக கொடுத்தார். இவ்வளவு நெருக்கடியிலையும் உங்களுக்கு உளமாற பணியாற்றினார். காங்கிரஸ் தொடர்ச்சியாக துரோகத்தை துவக்கத்திலிருந்தே செய்துன்னு நான் பாக்குறேன். ராகுல் காந்தி எந்த திமுக வேட்பாளரை ஆதரிச்சு பேசல? ஏன் ஆதரிச்சு பேச மாட்டாரா? அதுதான் சில பேர் சொல்றாங்க, தேர்தலுக்கு முன்பு காங்கிரஸ்ல திமுக கூட்டணி வேண்டான்னு எதிர்ப்பு வந்தது இல்ல, அதையும் மீறி திமுக ஏன் காங்கிரஸை இழுத்து பிடித்தது, ராஜ்யசபா சீட்டு கொடுத்தது, கூடுதல் சட்டமன்ற தொகுதியில ஒதுக்கியது, இது அனைத்தும் திமுக செஞ்சது தானே. அப்பவே ஏன் தெரிஞ்சே ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க திமுக அப்படின்னு தானே சொல்றாங்க. பால் குடித்த மார்பை ஏன்டா அறுத்து பாக்குறேன்னு கேட்டா, நான் தான் அறுப்பேன்னு தெரியுமா, நீ ஏன் பால் கொடுத்தேன்னு கேட்டா எப்படி இருக்கு? அப்படிதானே இருக்கு இந்த கேள்வி. யோசிச்சு பாருங்க. இந்த கூட்டணியை கண்ணை இமை காப்பதை போல கட்டி காத்தார் சார் ஒரு தலைவர். நான் தொடர்ச்சியாக நக்கீரன் கூட பல நேரம் சொல்லியிருக்கேன். ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது கட்டி எழுப்பப்பட்ட கூட்டணி இந்த கூட்டணி. அந்த கூட்டணி சிதைந்து விடக்கூடாது, அந்த கூட்டணி சின்னாபின்னமாக்கி விடக்கூடாது, அந்த கூட்டணியில் இருக்கிற எவருக்கும் வருத்தம் வந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக தாயினும் சால பரிந்தூட்டிய ஒரு தலைவரை நீங்க ஏமாத்திட்டு போயிட்டு எங்களுக்கு ஏன் இழுத்து பிடிச்சீங்க, எங்களுக்கு ஏன் நீங்க சீட்டு கொடுத்தீங்க, நீங்க வேணும்னு நினைச்சாரு, நீங்க கூட இருப்பீங்கன்னு நம்பினாரு. இவ்வளவு பெரிய துரோகத்தை நிக்க வச்சு கழுத்த இருக்கிற வேலையை, அயோக்கியத்தனத்தை நீங்க செய்வீங்கன்னு அவர் எதிர்பார்க்கல. செஞ்சுட்டு நாங்க தான் செய்வோம்னு தெரியுமில்ல, எங்களுக்கு ஏன் கொடுத்தீங்க? இனிமேதான் உங்க பாத்திரம் எரிஞ்சு பிச்சையிட போறோம். தமிழ்நாட்டுக்கு ராகுல் காந்தி வந்தார, வந்த செய்தி போன செய்தி ஏதாவது இருந்துச்சா பாத்தீங்களா? எனக்கு வந்த செய்தி போன செய்தி இருந்தாரு. இதுக்கு முன்னாடி ராகுல் வருகிற போது தமிழ்நாடு திருவிழா கோலமாக காட்சியளிக்கும். ராகுல் வருகிறார், ராகுல் வருகிறார். 10 நாளுக்கு முன்பாகவே ஆருடங்கள் கணிக்கப்படும். ராகுல் எங்க போறாரு, எங்க வர போறாரு, வந்து அவர் பேசிய செய்தி பேசு பொருளாகும். நேற்றைக்கு ராகுல் வந்த இடமும் தெரியல, போன தடமும் தெரியல, இல்லையா? அப்போ மோடியை விட கூடுதலாக வெறுக்கப்படக்கூடிய நபராக ராகுல் நேற்றைக்கு மாறிட்டார்ல தமிழ்நாட்டுல. நீங்க யோசிச்சு பாருங்க. இதற்கு முன்பு 10 ஆண்டு காலம் ராகுலுடைய வருகை ஒவ்வொன்றாக எடுத்து பாருங்க. எவ்வளவு செய்திகள், எவ்வளவு பேசு பொருள், எவ்வளவு முக்கியத்துவம் ராகுலுக்கு. நேற்றைக்கு மேடையில ராகுல சீண்டல சார் ஒருத்தரும், திரும்பி பார்க்கல சார் ஒருத்தரும். அப்ப புரிஞ்சிச்சா உங்களுடைய பாத்திரம் என்ன என்பதை இப்போது தமிழ்நாடு அறிந்து கொண்டு உங்களுக்கு பிச்சையிடுது. நீங்க சொன்னீங்கல்ல, நாங்கதான் துரோகம் பண்ணுவோம்னு தெரியும், எங்களுக்கு ஏன் இழுத்து பிடிச்சேன்னு கேட்டீங்கல்ல. துரோகம் பண்ணிட்ட, இனிமே உங்களை இழுத்து பிடிக்க மாட்டோம், பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிப்போம்னு தமிழ்நாடு பிடிக்க துவங்கி இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு பதவி ஏற்றுக்கிட்டாங்க. காங்கிரஸுக்கும் அமைச்சரவை பதவியெல்லாம் கொடுக்க போறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இதுல சில பேர் அந்த நாங்கள் ஜெயிச்சிட்டோம், ஒரு மரியாதை நிமித்தமாக போய் ஸ்டாலினை உங்கள் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் வெற்றி பெற்றோம் சொல்லிட்டு வந்துடுறோம், ஆனால் கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்குறோம் அப்படின்லாம் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னதாகவும், இல்லை அதெல்லாம் முடியாது, நீங்கள் அங்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு டெல்லியிலேருந்து வந்த அந்த நிர்வாகிகள் சொன்னதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்ல, உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சியில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த உணர்வு இருந்திருக்கலாம். ஏன்னா நான் நேரடியாக பார்த்த சாட்சியை சொல்றேன். நம்ம ஊர் பையன் ஜமால் மயிலாடுதுறை தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. அவர் அந்த தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அந்த நொடியிலிருந்து காங்கிரஸ் கட்சியில் எதிர்ப்பு, உச்சபட்ச எதிர்ப்பு. காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அந்த தொகுதியில சிட்டிங் எம்எல்ஏவா இருந்த ராஜ்குமார் தேர்தல் பணிக்கு வரல. அதை விட கூடுதலான செய்தி என்ன அப்படின்னா, காங்கிரஸ்ல தீர்மானம் போடுறாங்க, நாங்க வேலை செய்ய மாட்டோம் வேட்பாளரை மாத்திர வரைக்கும்னு. காங்கிரஸ் கட்சி எதிர்த்து வேலை செய்யறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவாக வேலை செய்யறாங்க. திமுக முழுமையாக உறுதியோடு நின்று இங்க எப்படியாவது தங்களுடைய கூட்டணி வெல்ல வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலும் அயராது உழைத்து பணியாற்றியதனுடைய விளைவு விஜய் அலை வீசியதற்கு பிறகும் 10,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜமால் ஜெயிக்கிறார். அப்ப அவருக்கு அந்த உணர்வு இருந்திருந்தால் தானே அது சரியாக இருக்கும். நிச்சயமாக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அது இருக்கும். மேலூர்ல திமுக இதுவரைக்கும் வென்று பல ஆண்டுகள் ஆயிடுச்சு சார். அதிமுகவினுடைய கோட்டைன்னு சொல்லப்பட்ட இடம் சார். அதிமுகவிலிருந்து பிரிஞ்ச மேஜர் பார்ட்டிக்கு 20,000 ஓட்டு இருக்கு சார் மேலூர்ல. அமமுகவுக்கு சாமியினுடைய கோட்டை சார் அது. நீங்க போய் கேட்டா சொல்லுவாங்க, மேலூர்னா சாமின்னா மேலூர் தான். அமமுக கூட்டணி பெரிய புள்ளான் வீழ்த்த முடியாத சட்டமன்ற உறுப்பினர், தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர் சார். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் எங்கிருந்தோ சென்ற காஞ்சிபுரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அண்ணன் விஸ்வநாதன். நான் இதை சொல்றதுக்கு கொஞ்சம் வருத்தப்பட்டே சொல்றேன். மேலூர் என்பது ஆதிக்க சாதிகள் நிரம்பி இருக்கக்கூடிய பகுதி. தாழ்த்தப்பட்ட சமூக மக்களை, ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்கக்கூடிய பகுதி தான்.
எல்லாருக்கும் தெரியும் அது. அங்க கொண்டு போய் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த வேட்பாளரை நீங்க நிறுத்தினீங்க. அந்த வேட்பாளருடைய வெற்றிக்கு எவ்வளவு வியூகங்களை வகுத்திருந்தா மதுரையில எந்த பக்கமும் ஜெயிக்க முடியல. அங்க திருமங்கலத்துல மணிமாறன் மட்டும்தான் ஜெயிக்கிறாரு, இங்க மேலூர்ல விஸ்வநாதன் மட்டும்தான் ஜெயிக்கிறார். அப்ப விஸ்வநாதன் அண்ணனுடைய வெற்றிக்கு எவ்வளவு பெரிய வியூகங்களை திமுக வகுத்திருக்கணும். அப்ப அண்ணன் விஸ்வநாதனுக்கு தெரியாதா இந்த வெற்றி திமுகவினுடைய உறுதியான உழைப்பால் சாத்தியமானதுன்னு? மேலூர் நகர செயலாளர் யாசின் தன்னுடைய முழுமையான பணியை ஆற்றவில்லை என்று சொன்னால் அந்த வெற்றி சாத்தியமாக இருக்காதுன்னு அவருக்கு தெரியாதா? மேலூர்ல இருந்த மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் முழுமையான பணியை ஆற்றலன்னு சொன்னா அந்த வெற்றி அங்க சாத்தியப்பட்டிருக்காதுன்னு அவருக்கு தெரியாது. அப்ப அவர்கள் அதை வெளிப்படுத்தி இருப்பார்கள். ஆனா டெல்லிக்கு என்ன சார் அவ்வளவு இருமாப்பு? டெல்லிக்கு என்ன சார் அவ்வளவு பெரிய நயவஞ்சக மனநிலை? ஏன் ஒரு நன்றியை சொல்லிட்டு வாழ்த்தை பெற்றுக் கொண்டு போவதில் என்ன இருக்கு? ஏன் சார் குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்தாலே நன்றி சொல்றோமா இல்லையா? சார் ரொம்ப நன்றி சார், தவிச்சவாய்க்கு தண்ணி கொடுத்தீங்கன்னு சொல்றோமே. நெருக்கடியான நேரத்தில் உங்களை சட்டப்பேரவைக்கு அனுப்பி இருக்கிறதே, நீங்கள் கொடுத்த நெருக்கடியை எல்லாம் ஏற்றுக்கொண்டதே. இந்த கூட்டணியில் முதல் சலசலப்பை உருவாக்கியது காங்கிரஸா திமுகவா? இந்த கூட்டணி இன்டாக்டான கூட்டணின்னு பேர் வாங்கச்ச, இன்டாக்ட் அலைன்ஸ், ஸ்டாலின் தலைமையிலான அலைன்ஸ். அதுல ஒரு பெரிய ஓட்டையை போட்டது யாரு? காங்கிரஸ் தானே. அதை கூட மன்னித்து ஏற்றுக்கொண்டாரு. நான் அதனாலதான் சொன்னேன், தாயினும் சால பரிந்தூட்டிய தாயை போல வெளிப்பட்டார் அவரு. நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா, குறைஞ்சபட்சம் எங்களுக்கு நெருக்கடி இருக்கு, நாங்க அரசியல் ரீதியாக ஜனநாயக ரீதியாக ஒரு மதச்சார்பற்ற அணியில நிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். விஜய் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது பாஜகவுக்கு எதிர்ப்பாக நாங்க போய் அரணமைக்கணும்னு சொல்லிட்டு போயிருந்தா வேண்டாம்னு சொல்ல போறாரு. ஐயுஎம்எல் கடைசி நொடி வரைக்கும் நேற்றைக்கும் ஸ்டாலினோடு இருந்தோம், இன்றைக்கும் ஸ்டாலினோடு இருக்கிறோம், நாளைக்கும் ஸ்டாலினோடு இருக்கும் சொல்லிக் கொண்டே இருந்தார்களா? கடைசி வரைக்கும் சொன்னாங்களா? விஜய் கிட்ட போன்ல பேசினாரா? அத வீடியோ எடுத்து போட்டாங்களா? அப்ப என்ன சொன்னாரு? ஸ்டாலின் என்ன சொன்னாரோ அதாங்க சொன்னார்ல. ஆனா கடைசியில ஐயுஎம்எல் எப்படி ஆதரவு கொடுத்துச்சு? ஸ்டாலின் சொல்லாமல ஆதரவு கொடுத்துச்சு. ஸ்டாலினே சொல்வார், ஸ்டாலினை விட ஒரு ஜனநாயகவாதி இந்திய துணை கண்டத்தில் இல்ல சார். இத காங்கிரஸ் கட்சி முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட எல்லாம் ஜனநாயகமும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இங்கே ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வராமல் போய்விடக் கூடாது என்கிற எண்ணம் கொண்ட ஒருவர் தமிழ்நாட்டில் இருக்கிறார்னா அவருக்கு பெயர் மு.க. ஸ்டாலின் தான். அவருக்கு பேர் செல்வ பெருந்தகை கிடையாது, அவருக்கு பேரு காங்கிரஸ் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்கள் போகாமல் இருந்திருந்தால் கூட உங்களை அனுப்பி ஆதரவு தெரிவிக்க வச்சிருப்பாரு. இந்த துரோகத்துக்கு உண்டான தண்டனையை காங்கிரஸ் அனுபவிக்கும். ஏன் முதல் பட்டியல்ல உங்களுக்கு 2 அமைச்சர் கேட்டீங்க, நீங்க ஒரு அமைச்சருடைய பேர் கூட வரலையே? அதான் கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப காங்கிரஸுக்கு 2 அமைச்சரவை ஒதுக்குறதா செய்தி வெளியாகுது. இதுல மற்ற 3 பேர் அவங்களும் கேட்கறாங்க. எல்லாருமே 5 பேரும் நான் வந்து இந்த சிறுபான்மை, நான் வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவர், நான் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு 5 பேரும் கேட்கறதா சொல்றாங்க. 2 பேரும் தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அந்த 3 பேர் வந்து சில பேர் நான் வாய்ப்பு சரியா தரேன்னா நான் ஸ்டாலின் தலைவரை பார்ப்பேன், திமுக தலைவரை பார்ப்பேன் அப்படின்னு சொல்றதாகவும் ஓடுது செய்திகள். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? 1/3 இருந்துச்சுன்னா கட்சி தாவல் தடை சட்டம் பொருந்தாது இல்லையா? 5 பேர் சட்டப்பேரவை உறுப்பினர்கள், 3 பேர் வெளியேறிட்டாங்கன்னா என்ன செய்வீங்க நீங்க? காங்கிரஸ் கட்சி கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வர முடியுமா? இப்ப காங்கிரஸ் கட்சி என்னன்னா இடியாப்ப சிக்கல்ல சிக்கிட்டு இருக்கு. யார் அந்த 2 பேருங்கிற கேள்வி. எந்த 2 பேருக்கு அந்த அமைச்சர்? சீனியர்ங்கிற முறையில ராஜேஷ்குமாரா, இல்ல கட்சியில சீனியர்ங்கிற முறையில மேலூர்ல ஜெயிச்சா அந்த விஸ்வநாதனா, இல்ல தாரகை கட்பட்டா, இல்ல ஜமாலா, யாருங்கிற கேள்வி ஒண்ணு இருக்குல்ல. இப்போ இல்ல விளவங்கோட்ல ஜெயிச்சு வந்திருக்கிறவரா, யாருங்கிற கேள்வி இருக்குல்ல. இப்ப இதுக்கு என்னன்னா, காங்கிரஸ் கட்சி தீர்க்க முடியாத சிக்கல்ல இருக்கிறதுனாலதான் விஜய் தரேன்னு சொன்னவர்கிட்ட கூட யாருன்ற பேரை சொல்ல முடியாம மாட்டிக்கிட்டாங்க. நேற்றைக்கு பதவி ஏற்றுக்கணும்ல சார் ஒரு அமைச்சர், இலாக்காக்கள் ஒதுக்க வேணாம் சார். 9 அமைச்சர்கள், காங்கிரஸுக்கு ஒரு அமைச்சர் உண்டு தானே, பேச்சுவார்த்தையில அப்படித்தானே பேசி முடிச்சிருக்கீங்க. காங்கிரஸ் பேர் வராம போனதுக்கு யார் காரணம்? விஜய் காரணமா, காங்கிரஸ் காரணமா? அப்சல்யூட்லி காங்கிரஸ் தான் காரணம். ஏன்னா அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பம். இவன் ஜெயிச்சாலும் வெட்டுக்குத்து, தோத்தாலும் வெட்டுக்குத்து, மொத்தத்துல கதறி சுக்காய் கிழிந்து தொங்குவதை எவராலும் தடுக்க முடியாது. வழியை சென்று இப்போது புதிய சிக்கலை தேடி இருக்கிறார்கள் தான் நான் பாக்குறேன். இந்த சிக்கலை தீர்ப்பதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய அளவிலான ஒரு மனநிலை, சமாதான மனநிலையோ அல்லது காங்கிரஸ் கட்சி அதை தாண்டி வரக்கூடிய ஆற்றலையோ வச்சிருப்பதாக நான் கருதல. ஏன்னா தமிழ்நாட்டுல இப்ப காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு நிசப்தம் நிலவுது. நல்லா யோசிச்சுக்கங்க. அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் இன்னும் வெளிப்படல.
அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் இன்னும் வெளிப்படல என்ன கருத்துன்றதுல. காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற ஏனைய தலைவர்களான திருநாவுக்கரசு இன்னும் வெளிப்படல என்ன கருத்துன்னு. அப்போ தலைவர்களுடைய கருத்து என்ன என்பதை தெரியாமலேயே தமிழ்நாடு காங்கிரஸ் மெல்ல நகர்ந்து கொண்டே போகுது. இது ரொம்ப நாளைக்கு நகர முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த பரபரப்பு நடந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்க காங்கிரஸ்ல 2 பேர் அதுக்கே கதர் சட்டெல்லாம் கிழியும் அப்படிங்கிறீங்க. இப்ப அதிமுக அதுல ஒரு குரூப் நாம போய் அங்க 2 ஏன் அங்க 2 இங்க 2 நாளைக்கு நீங்க நாங்க மொத்தமா இவ்வளவு பேர் வரோம் உங்களுக்கு 118 தாண்டி நிற்கும் அப்படின்னு ஒரு குரூப் போய் சொன்னதாகவும் பேசுனதாகவும் தகவல் ஆகுது. அது எடப்பாடி ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் போய் நான் தான் முதலமைச்சராக இருந்தவர், நான் போய் அவருக்கு எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொன்னதாகவும், ஏதோ அடிக்கெல்லாம் போனாங்க, உதைக்கெல்லாம் போனாங்க, காங்கிரஸ்ல விட அங்க கோஷித்தவர் பெருசா இருந்தது அப்படின்லாம் சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க அதை? என்ன நடக்கும்? உடலியுமா ஒட்டுமா? அதிமுகவினுடைய நிறுவனர்களில் ஒருவர், எம்ஜிஆருக்கு அணிகலனாக சேர்ந்தவர்களில் ஒருவர் அண்ணன் அன்வர் ராஜா. எம்ஜிஆர் பெயரால் அமைந்திருக்கிற எம்ஜிஆர் மாளிகையில அண்ணன் அன்வர் ராஜாவை ஒருத்தர் அடிக்க பாஞ்சார். அவர் பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அன்னைக்கு அது ஒரு பெரிய செய்தியாக மாறியது. அன்றைக்கு அதை தடுத்திருந்தால் இன்றைக்கு இந்த நிலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு வராது. எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கு வேடிக்கை பார்த்ததனுடைய விளைவு இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியை அடிக்க வந்து விட்டார் என்கிற செய்தி வந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமியினுடைய கையாலாகாத தனம், எடப்பாடி பழனிசாமி தொடர் தோல்வியை அதிமுகவுக்கு தந்ததினுடைய விளைவு, எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமைக்கு தகுதி இல்லாத அந்த ஒரு பண்பு அதிமுகவுக்குள் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை உருவாக்கிருச்சுன்னு தான் நான் பாக்குறேன். சி.வி. சண்முகம் தலைமையில் ஒரு குழு 17 பேர் தான் சார் இன்னைக்கு கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்க அதிமுகவுடைய சட்டமன்ற கட்சி தலைவராக பொறுப்பேற்கிறதுக்கு. வெற்றி பெற்றவர்கள் 17 பேர் தான். மீதி இருக்கிறவங்க எல்லாம் என்னன்னாங்க? ஏன் மீதி இருக்கிறவங்க எல்லாம் கையெழுத்து போடல? அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் நீங்க தானே, ஒற்றை தலைமை நீங்க இப்ப ஒற்றை தலைமை தானே. உங்க ஒற்றை தலைமை ஏன் ஏகோபித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ளல? அதிமுக ஒரு மிகப்பெரிய பிளவுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியால் இனி அதிமுகவுக்கு தலைமை தாங்க முடியாது என்றே நான் கருதுகிறேன். நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.